இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரவுண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ரவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம். அது சம்டைம்ஸ் எப்படி இருக்கும், டெசிமல் டிஜிட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஃபுல் இன்டீஜராகவே இருக்கும், வித்தவுட் டெசிமல் பிளேசஸாக வந்து இருக்கும். அதை எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், இந்த ஃபார்மேட்டில் வேணாம் அப்படின்றதுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வி கேன் கெட் த ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஈக்குவல் டு ரவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட், ரெண்டு ஆர்குமெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஒன்று வந்து வேல்யூ, இன்னொன்று வந்து பிளேஸ். இந்த பிளேஸ் அப்படின்றது நீங்கள் எந்த பிளேஸ், யூனிட்ஸ் பிளேஸை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணுமா, இல்லை டென்ஸ் பிளேஸா, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸா, தௌசண்ட்ஸ் பிளேஸா அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் இவங்க பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு ரவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட்டில் இந்த வேல்யூக்கு பதிலாக நான் இந்த வேல்யூ வந்து கொடுக்குறேன். இங்கே இது வந்து பேராமீட்டர் தானே, இந்த பேராமீட்டருக்கு பதிலாக 740.85 இங்கே அசைன் பண்ணிடுறேன். பிளேஸ், எந்த பிளேஸ் எனக்கு வேணும் அப்படின்னா -1. -1ன்னா இங்கே என்னன்னா டென்ஸ் பிளேஸ், அதாவது இங்கே கொடுத்துருக்கேன் 0 பிளேஸா, அதாவது யூனிட்ஸ் பிளேஸா, டென்ஸ் பிளேஸா, ஹண்ட்ரட்ஸா, தௌசண்ட்ஸா. டென்ஸ் பிளேஸ் அப்படின்னா அது -1ன்னு நீங்கள் இங்கே பிளேஸ் அப்படின்ற இடத்துல பாஸ் பண்ணணும். சப்போஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் அப்படின்னா -2 அப்படின்ற ஆர்குமெண்ட்டை இங்கே நீங்கள் கொடுக்கணும். இதுவே தௌசண்ட்ஸ் அப்படின்னா -3 அப்படின்றத பாஸ் பண்ணணும். இப்போது 1 2 3 அது எதுக்கு அப்படின்னா, ரைட் சைடு இருக்குல்ல, இப்போ இது ஒரு நம்பர் அப்படின்னா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரைட் சைடு எத்தனாவது பிளேஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்தது வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த வேல்யூக்கு 740.85 -1 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 740. அதாவது லெஃப்ட் சைடு வந்துடும், இந்த டிஜிட்டுக்கு லெஃப்ட் சைடு வந்துடும். அப்போது எனக்கு வந்து என்ன ஆகுனா 740 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஏன்னா 0.5 அதுக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 0.5ன்றது இந்த சைடு கிடையாது, இந்த பிளேஸ் வந்து பார்க்கும். ஸோ அந்த பிளேஸ் வந்து 5க்கு மேலேயோ கிடையாது, அதனால 0 தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே கொண்டு வந்துடும் 740 அப்படின்னு. இப்போது இந்த -1க்கு பதிலாக 0 அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா என்னாகும் 741. ஏன்னா 0ன்றது யூனிட்ஸ் பிளேஸாக குறிக்குது. இந்த பிளேஸ்க்கு ரைட் சைடு என்ன இருக்குது 0.8. அப்போ என்னாகும் 0.5 விட அதிகமாக இருக்கனால இது வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 741 அப்படின்றது நமக்கு ஆன்சராக கிடச்சிரும். அடுத்து இப்போ சப்போஸ் -2ன்னு வைங்களேன், எந்த பிளேஸு, இது யூனிட்ஸ் பிளேஸு, இது ஒன்ஸு, இது வந்து ஹண்ட்ரட்ஸ், இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸு. ஸோ இப்போது 7க்கு அடுத்து என்ன இருக்குது 40 தான் இருக்குது. அப்போது என்ன ஆகும்னா 700 அப்படின்றது வந்துடும். இப்போ இது 780 790 அப்படி இருந்துச்சுன்னா 800. ஏன்னா ஹண்ட்ரட்ஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகிரும் அப்படின்னா இது 40 தான் இருக்குது, அதனால எனக்கு 700 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். இப்போது இதுவே நான் -3ன்றது இங்கே ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருந்தேன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1000. ஏன்னா தௌசண்ட்ஸ் பிளேஸ் இது கிட்டத்தட்ட எப்படி வந்துருச்சு, 740ன்றது எதுக்கு நியராக இருக்குது, 1000 ஒட்டி வரனால 1000 அப்படின்றது வருது. இப்போ இதுவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நியர்பையில் எந்த வேல்யூ வருமோ அதை வந்து நமக்கு அசைன் பண்ணும். இப்போது இது பார்த்துட்டோம். இது வந்து எல்லாமே லெஃப்ட் சைடு ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்னா, இந்த பாயிண்ட்டோட லெஃப்ட் சைடு பண்ணணுன்னா -1 -2 -3 அப்படின்றத போடணும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு எனக்கு வேணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணி வேணும்னா 1 2 3 இந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கொடுத்தா இங்கே -1க்கு பதிலாக நான் 1 கொடுத்தேன்னா என்ன வரும் 740.9. ஏன்னா இங்கே வந்து 5 இருக்குது. ஸோ இந்த 5 இங்கே வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகி நமக்கு 9 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். இப்போ இதுவே நான் 2 அப்படின்றது கொடுத்தேன்னா இங்கே இருக்கிறதே 2 டிஜிட் தான்.
ஸோ அதனால் என்ன ஆகும், இனி ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ அங்கே இருக்கிறதா அப்படியே as it is 740.85 அப்படின்றத டிஸ்பிளே பண்ணிடுச்சு. சப்போஸ் 3 அப்படின்ற பிளேஸ் கொடுத்துருந்தேன்னா இங்கே இருக்கிறதே 2 பிளேஸ் தான். அப்போ என்ன பண்ணும், நமக்கு 3 டிஜிட் வேணும்னு சொல்லிட்டோம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட். ஸோ அப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 போட்டுரும். ஏன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0வோட வேல்யூ போட்டாலும் ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று, அதோட மதிப்பு சேஞ்ச் ஆகாது. ஸோ என்னாகும் 740.85 அப்படின்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போது இதை எக்ஸல் இந்த ஷீட்டில் வந்து ரவுண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போது ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்றது டெசிமல் பாயிண்ட்லேயே இருக்குது. ஸோ நம்ம அந்த ரவுண்ட் ஃபங்க்ஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணி எப்படி ஆன்சர் கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இப்போது எந்த பிளேஸில் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபார்முலா டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் டு ரவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் எந்த வேல்யூ, இப்போ ஒரு வேல்யூன்னா நம்மளே டைரெக்டாக கொடுத்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த செல்லை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செல் தான். ஸோ D8 அப்படின்றத நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம வரிசையாக ஒன்றா பார்ப்போம். இப்போது 0 வந்து கொடுக்குறேன். அப்போ என்ன இது 0ன்றது யூனிட்ஸ் பிளேஸு. ஸோ அதோட ரைட் சைடு பார்க்குது 8 இருக்குது, அது 5 விட அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணிடுது 741 அப்படின்றது நமக்கு ஆன்சராக கிடைக்கிது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி மற்ற ரிமைனிங் செல்ஸ்க்கு வேணும்னா அதை வந்து போட்டுக்கோங்க. ஃபார்முலா 1லேயும் கொடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். இப்போ இங்கே பாருங்களேன் 306 தான் இருக்குது. ரைட் சைடு என்ன இருக்குது 12. ஸோ அது வந்து 5 விட அதிகமாகவோ இருந்தால் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ இங்கே 1 தான் இருக்குது, அதனால என்ன பண்ணிடுது 306 அப்படின்றத போட்டுருது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 944.67 இது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 இருக்குது. ஸோ 1 ரவுண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு 945 அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது. இது 0 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது. இப்போது அடுத்து இதை கிளியர் பண்ணிடுவோம். அடுத்து ரவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த செல் கொடுத்துட்டு கமா இங்கே வச்சுட்டு இந்த பிளேஸ் வந்து கொடுத்துறேன். கொடுத்துட்டு இப்போ -1 கொடுக்குறோன்னு வைங்களேன். -1 என்னது டென்ஸ் பிளேஸ். ஸோ டென்ஸ் பிளேஸில் ரவுண்ட் ஆஃப் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது 740 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இதை என்ன பண்ணுவோம், காப்பி பண்ணி அப்படி உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட்டு ஸ்பெஷலில் போய்ட்டு ஃபார்முலா 1 கொடுத்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இங்கே பேஸ்ட் ஆகிரும். அடுத்து ஈக்குவல் டு ரவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் செல் கொடுத்துட்டு -3 கொடுத்து பாருங்கள் என்ன வருதுன்னு. இப்போ 3ன்றது என்னது தௌசண்ட்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். ஸோ இப்போ 740ன்றது நமக்கு என்ன இருக்குது 1000 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க, இந்த ஃபார்முலா காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்களா தௌசண்ட்ஸ் பிளேஸ் இதெல்லாம் 500 விட கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது 0 வந்துடும். இது வந்து என்னது 279 அதாவது 5 அந்த பிளேஸை வந்து பார்க்கையில் 5க்கு அபோவோ இருக்கும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் ஆகும். இப்போ இங்கே வந்து அதே மாதிரி தான் 0 வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள் 552 இருக்குது, 500 விட அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிடும் 1000க்கு கொண்டு வந்துடும். இப்போ அதே மாதிரி தான் 944ன்றது 1000க்கு கொண்டு வந்துடும். இப்போ இதெல்லாம் ரொம்ப லோவாக இருக்குது, அதாவது 5 விட கம்மியாக இருக்குது. 500ஆவது இருக்கணும். இப்போது இங்கே வந்து என்னது இதெல்லாம் கம்மியாக இருக்கனால 0 அப்படின்னு கொண்டு வந்துடுது. இங்கே பார்த்திங்கன்னா 1551. ஸோ அப்போ என்ன ஆகிருது 2000 ரவுண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு கொண்டு வந்துடுது. இதுதான் 0 -1 -2 -3 கொடுத்தா என்ன ஆன்சர் வந்துச்சுன்னு பார்த்தீங்க. அடுத்து 1 2 3 கொடுத்தோம்னா என்ன ஆகும்னு பார்ப்போம்.
கிளியர் கொடுத்துட்டு ஈக்குவல் டு ரவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் செல்லில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ 1 கொடுத்திங்கன்னா ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட்டு மட்டும் வரும், அதுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி வரும். இப்போ பார்த்திங்கன்னா 740.85 அப்படின்றது வருது. 85 8க்கு அப்புறம் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ அந்த 5 என்ன ஆயிரும், முன்னாடி இருக்க டிஜிட்டை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு 740.9 அப்படின்றது வந்துடும். இப்போ இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி கீழே வந்து பேஸ்ட் கொடுத்திங்கன்னா எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்திங்களா, இப்போ 187.51 அப்போது அந்த 1ன்றது கம்மியாக தான் இருக்குது, 5 விட கம்மியாக இருக்குது. ஸோ என்ன ஆயிடுச்சு, அதை எலிமினேட் பண்ணிவிட்டு 5 மட்டும் வருது நமக்கு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 279.68 அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 8ன்றது 5 விட அதிகம். ஸோ அதனால் என்னது, ப்ரீவியஸ் டிஜிட்டோட நமக்கு 1 ரவுண்ட் ஆஃப் 5 279.7 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கிது. இப்போது கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து ஈக்குவல் டு ரவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 2 கொடுத்து பார்ப்போம். 2ன்றது வந்து டென்ஸ் பிளேஸ் ரைட் சைடில். ஸோ இங்கே 2 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா ரிமைனிங்க்கு எப்படி ஆன்சர் வருதுன்றதை பார்த்துக்கலாம். போயிட்டு ஃபார்முலா கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம 2 டிஜிட் கேட்டிருக்கோம். ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட் வி நீட் 2 டிஜிட். ஸோ என்ன ஆகுது, அங்கே இருக்கிறதும் 2 டிஜிட் தான். அதனால இங்கே என்ன பண்ணிடுது, 2 டிஜிட் ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடுது. இப்போது 3 டிஜிட்டாக மாற்றணும் அப்படின்னா இங்கே நம்ம 2 தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா எனக்கு 3 வேணும் அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல எக்ஸாம்பிளில், காப்பி பண்ணி அப்படியே கீழே போட்டுருவோம். அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை ஆகிடும். இப்போது இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணுறேன்னு வைங்க, இங்கே வந்து 4 5 6 7 அந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ தெரியுதா டிஃப்ரென்ஸு, 125 3 டிஜிட் வந்துருச்சு பாருங்கள். இங்கே 3 6 7 டிஜிட் கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம ஃபார்முலாவில் 3 டிஜிட் வேணும்னு சொல்லியிருக்கனால இது வந்து என்ன ஆகிருது, நமக்கு ஆட் ஆகி வருது 3 டிஜிட். அதில் 124 தான் இருக்குது. அந்த 4th டிஜிட் என்னது, 5ன்னு பார்க்குது. ஸோ அந்த 5ஐ என்ன பண்ணிடுறதுன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி நமக்கு ப்ரீவியஸ் டிஜிட்டோட ஆட் ஆகி காட்டுது. இதுதான் ரவுண்ட் ஃபங்க்ஷன். இதே மாதிரி தான் ரவுண்ட் அப் ரவுண்ட் டவுன். ரவுண்ட் அப் அப்படின்றது ஒரு டிஜிட் வந்து அப்பராகவே காட்டும். ரவுண்ட் டிஜிட் ரவுண்ட் டவுன் அப்படின்றது ஒரு டிஜிட் கம்மியாக வந்து நமக்கு காட்டும். அதுலேயும் இதே மாதிரி தான். பேராமீட்டர் எப்படி இருக்குன்னா 2 பேராமீட்டர், ஒன்று வந்து வேல்யூ, இன்னொன்று வந்து பிளேஸ்ன்றது நீங்கள் இந்த மாதிரி 0 -1 -2 அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஆர்குமெண்ட்டை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன். ஈக்குவல் டு ரவுண்ட் அப் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு இப்போ வந்து -1 கொடுக்குறேன்னு வைங்களேன். -1 கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்களா 1 -1ன்றது என்னது, டென்ஸ் பிளேஸை நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். இங்கே டென்ஸ் பிளேஸ் என்ன இருக்குது, 44 வந்து இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் வந்து என்னது அப்பராக காட்டும். ஸோ 750 அப்படின்றது நமக்கு ஆன்சராக வந்துடும். இப்போ இதை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஸ்பெஷலில் போயிட்டு ஃபார்முலா கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள் இங்கே 429 இருக்குது. நமக்கு அந்த ஒரு டிஜிட் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும்ல. ஸோ 430 அப்படின்றது வந்துடுது. இங்கே 492 இருக்குது. இங்கே வந்து நமக்கு என்னாகும், அந்த டென்ஸ் பிளேஸ் 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 500 அப்படின்றது வரும். இப்போ இதுவே -2 அப்படின்னா 100s பிளேஸ். இப்போ பாருங்கள் 100s பிளேஸ்ன்றது 100 பிளேஸில் எது இருக்குது, 7 இருக்குது. அது 1 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா நமக்கு என்னாகும் 800. இங்கே 100s பிளேஸில் என்ன இருக்குது, இங்கே நம்ம இன்னும் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம்.
இதுங்க காப்பி பண்ணிவிட்டு இப்போது இங்கே என்ன இருக்குது 552. ஸோ 5 வந்து இருக்குது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில். அது வந்து இங்கே என்னாகும் 600 அப்படின்றது மாறிடும். இங்கே 5 இருக்கா, அந்த 5 வந்து என்னாகும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 6 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இங்கே 1551 இருக்குது 1600 அப்படின்னு ஒரு டிஜிட் வந்து அப்பராக வந்து நமக்கு காட்டும். இப்போ இதுவே ரவுண்ட் டவுன் பார்த்துக்குவோம். ஈக்குவல் டு ரவுண்ட் டவுன் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த இன்புட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போது வந்து -1 அந்த மாதிரி கொடுக்குறோன்னு வைங்க. கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் 740. இப்போது இதை காப்பி பண்ணி கீழே வந்து -1ன்றது என்னது டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸுன்றது இங்கே பாருங்கள் 277 வந்து இருக்குது. 77 அப்படின்றது இருக்கா, இது டென்ஸ் பிளேஸு. ஸோ அந்த டென்ஸ் பிளேஸு இங்கே வரையில் என்னாகும் 270. ஏன்னா டவுன் பண்ணுது, அப்போ 70க்கு மாறிடுது. இப்போ இதுவே 429 வரும் சொல்லுங்கள், 420. இப்போ இதுவே 993னா 990. ஏன்னா டவுன் பண்ணிடும், ஒரு வேல்யூ வந்து டவுன் பண்ணிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.